டெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுறோம் சார். ஃபர்ஸ்ட் இதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து செல்ஃப் டிபெண்டன்ட் ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து நடுவுல ஒருத்தவங்க வேணும். அந்த நடுவுல யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு புது பிசினஸ் வாய்ப்பா இருக்குங்கிறது நாங்க நம்புறோம். சசி அவர் வந்து கேட்கறது தயவுசெய்து பேச விடுங்க, அலோவ் பண்ணுங்க. அவருக்கு கொடுத்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து 15 நிமிஷம். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கேள்விகளை கேளுங்கன்னு சொல்லி அவரே சொல்லுவாரு. அப்புறம் நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். அவங்கள பேச விடுங்க தயவுசெய்து. ஓகேயா? பேசுங்க சார், நீங்க பேசுங்க. ஓகே, அதான் சார். இப்போ வந்து நாங்க இப்போ 2 வீலருக்கு கிட்ட வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்கோம் சார். இது வந்து யார் ஃபிட் பண்ண போறாங்கிறது உங்களை மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தான் வந்து ஃபிட் பண்ண போறாங்க. ஏற்கனவே இது காருக்கு மாற்ற சில பேர் இருக்காங்க. நாங்க அவங்க கிட்ட போகல. நாங்க இது புது முயற்சியா நாங்க வந்து உங்களை பேஸ் பண்ணி நாங்க இத கம்பெனி சார்பா இறங்கிருக்கோம். அதனால உங்க சைட்ல இருக்கிற சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்கம் கொடுக்கும். இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு 5 கிட்ட 10 கிட்ட போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல இந்த சம்பாதிச்ச காசு உங்க ஒர்க் ஷாப்புக்கோ, உங்க ஒர்க் ஷாப் லேபருக்கோ, இல்லை உங்க ஒர்க் ஷாப் வாடகைக்கோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது கை கொடுக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம். சேர்ந்து வளர்க்கலாம். ஓகே சார். சார் இப்போ ஒரு என்ன கேட்டாங்கன்னா, இந்த எல்பிஜி இப்போ வந்து நீங்கள் பண்ணுறது சிஎன்ஜி தானே நம்ம பண்ணுறோம், எல்பிஜி பண்ணுறோம். அப்போ இந்த சிஎன்ஜி ஃபில் பண்ணிக்கலாமா அதில்? கேளுங்க கேளுங்க. சக்திவேல் ஒரு நிமிஷம், உங்களை பத்தி சொல்லிடுங்க. சக்திவேல் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்றத சொல்லுங்க அவர்கிட்ட. அந்தமான்ல இருந்து பேசுறாரு சார். அந்தமான். என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? ஐயோ இப்ப நம்ம நார்மல் வண்டிகளை பார்த்தோம், அப்புறம் பேசிக் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இப்ப கேஸ் வந்துருச்சு, இப்ப இது எப்படி வேலை பார்ப்போம் அப்படின்னு ஒரு பயமா இருந்துச்சு. இது ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நார்மல் தான். எப்படி நம்ம சார் நான் வந்து அந்த அப்ப வேலை பார்க்கும்போது அப்பயே நான் வந்து ஸ்கூட்டர்ல சார் ஸ்கூட்டர் ஃப்ரீயாக நான் கேஸ்கே மாட்டினேன் சார். எல்பிஜி சிலிண்டர் ஃப்ரீயா வச்சுட்டு நான் எல்பிஜி மாட்டினேன் சார். அப்பயே நான் மாட்டிருக்கேன் சார். இதெல்லாம் வந்து வரமா? சரி, இப்ப இது எப்படி வரமா வரும்? மேட்டர் வந்து இப்ப அது இல்ல. இப்ப மேட்டர் என்னன்னா, இதை மாட்டினா நம்மளோட வாழ்வாதாரம் குறையுமா கூடுமா? மேட்டர் தான். இப்ப வரக்கூடிய மேட்டர் தான். சரி, இப்ப ஒரு எல்பிஜி வருது, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். இப்ப லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் வந்துருச்சு, இதை மாட்டிதான் ஓடுது. அப்ப எவ்வளவு நாள்? இப்ப நம்ம மக்கள்கிட்டே கேட்போம், நம்ம மெக்கானிக்கே கேட்போம், எல்லா மெக்கானிக்கும் வளர்க்கவங்களுக்கு ஒரு கேஸ் உள்ள வந்துச்சுன்னா வால் எவ்வளவு நாள் ஓடும், போர் சிஸ்டம் எவ்வளவு நாள் ஓடும். அப்ப சீக்கிரம் நமக்கு வந்து வாழ்வாதாரம் கண்டிப்பாக கூடும். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் இதை மாட்டிட்டேன், அப்ப வந்து அவன் என்னை திட்டுறான் அப்படின்னு உங்களுக்கு பேச முடிவு கொடுங்க. இப்ப சிஎன்ஜி வேலை பார்த்துட்டு இருக்கேன், டெல்லியில வந்து சிஎன்ஜி வேலை பார்த்துட்டு இருக்கேன், சரிங்களா? அப்ப கம்பெனில இருக்கிற கேஸ் அதுல என்ன ஆட்டோமேட்டிக் ஒரு தான் இன்ஜின் முடிச்சிடலாம். சிஎன்ஜி கேஸ் ஆட்டோ ஓட்டுறேன், ஏன்னா அது பெட்ரோல் அவனுக்கு சப்ளை கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு சிஎன்ஜி அவனுக்கு சப்ளை கிடைக்குது. அந்த சிஎன்ஜி ஓட்டுறதுல அவனுக்கு அவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனா ஆட்டோமேட்டிக் ஓட்டுறது சந்தோஷமா அடங்கிட்டு போனான். கேட்ட வேண்டாம் டைம் சேஞ்ச் அப்படியே சொன்னான், எனக்கு பெட்ரோல் சேஞ்ச் டைம் சேஞ்ச். சரிப்பா, இல்ல உங்களுக்கு என்ன கேள்வி? அவரை வந்து பேசிட்டு அவர் கிளம்பிடுவாரு. அவங்களுக்கு என்ன கேள்வி அதை மட்டும் ஷார்ட்டா கேளுங்க. கண்டிப்பா கூடும். ஓகே, சூப்பர்மா, சூப்பர். ஓகே ஓகே சசி கேளுங்க, உங்களோட கேள்வி கேளுங்க. இல்ல சசி, உங்களோட கேள்வியே கேளுங்க.
ஏதோ கேள்வி கேட்டீங்களப்பா, இப்ப அவர் பேசி முடிச்சிட்டாரு, உங்களோட கேள்வி கேளுங்க. சார் ஒரு செகண்ட் சார், ஒரு செகண்ட். இப்போ வந்து எல்பிஜி மட்டும் தான் சார் நான் சார் கேட்க முடியும். எல்பிஜி சிஸ்டம் கிட்டலாம் கொடுக்குறீங்க சார். இப்போ கிட்டு கொடுக்கும்போது ஈஸியூ முதல்ல ஏற்று சார் கான்செப்டே மாறுதுங்க. அதாவது பெட்ரோல் சிஸ்டத்துடைய கான்செப்டே மாறி தான் சிஎன்ஜி கான்செப்ட் கொடுக்குறீங்க. அதில் வந்து 2-in-1 பெட்ரோல் சிஎன்ஜி அப்படிதான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு 100% தெரியல. நான் வளர்க்கறதுக்கு முன்னாடி தான் பார்த்துக்கிறேன். இல்ல சசி, ஒரு நிமிஷம். இது மூலியமாவே திருமணம் வந்து கத்துக்க போறோம். இப்ப நான் வந்து நான் ஒரு கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் ஒரு வண்டியில மாட்டி அதை உங்களுக்கு தெளிவா ஒரு வீடியோவா கொடுப்பேன். சரி சசி ஒரு நிமிஷம், அவர் என்னமோ பேச வர்றாரு, அவர்கிட்ட கேட்போம். மியூட் சசி. எப்பா ஒரு நிமிஷம், எல்லாருமே மியூட் போடுங்கம்மா, தயவுசெய்து எல்லாரும் மியூட் போடுங்க, யாரும் பேச வேண்டாம். ஓகே சார், நீங்க பேசுங்க சார், பேசுங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா பைஃபியூல் டெக்னாலஜி சார். இனிஷியலா இது வந்து ஒவ்வொரு டைமும் பெட்ரோல்ல ஸ்டார்ட் ஆகி தான் எல்பிஜில கன்வெர்ட் ஆகும். இது சிஎன்ஜி கிடையாது, இது பியூரா எல்பிஜி தான். சரிங்களா? இது எதனால ஏற்கனவே நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க, ஆனா இது அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோட நம்ம என்டாஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? அந்த என்டாஸ்மெண்ட் வாங்கின ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்தியாவிலே நம்ம தான். அதனால இது எல்லாத்துக்குமே வந்து பக்கா லீகாலிட்டியோட தான் நம்ம வந்து வேலை பார்க்கிறோம். இன்னொன்று நான் அதான் சொன்னேன், கமர்ஷியல்ஸ் பத்தி இப்போ நான் பேசுறேன்னு. இப்போ சில பேர் கேட்டாங்க வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகுமா கம்மியாக மாட்டேன். கண்டிப்பா இது வந்து காஸ்ட் சேவிங் டூல் தான். சரி, நான் இப்போ கொஞ்சம் சொல்றேன் கமர்ஷியல் பத்தியும். இது இப்போதைக்கு எல்பிஜி ரேட்டை பத்தி மட்டும் சொல்றேன். ஒரு லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 57 ரூபா சார். இது வந்து பெட்ரோல் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் 100-102 கிட்ட இருக்கு. பிளாட்டா உங்களுக்கு வந்து 45% சேவ் ஆகும். உங்களுக்கு இன்னும் புரியாம சொல்லணும்னா, நீங்க 1 லிட்டர் போட்டு பெட்ரோல் உங்களுக்கு 50 கிடைக்குதுன்னா அதே காசுக்கு இதுல நீங்க எல்பிஜி போட்டீங்கன்னா உங்களுக்கு 80-75 கிலோமீட்டர் கம்பேர். சூப்பர் சூப்பர், வெரி குட். அதனால இது வந்து பெனிஃபிட் தான் உங்க எல்லாத்துக்குமே. அவ்வளோதான், ஓகேங்களா? சூப்பர். ஏன்னா இதுதான் வந்து எல்லாரும் கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து மெக்கானிக் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியும். இப்போ 1 லிட்டர் போட்டோம் அப்படின்னா இது 50 ரூபா தான் பெட்ரோல் வருது. அதே 100 ரூபாய்க்கு நம்ம கேஸ் போட்டோம் அப்படின்னா 80 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது. இதுதான் சார். நீங்க பேச வேண்டியது பேசி முடிச்சிட்டீங்களா சார்? சரி, இப்போ இன்னைக்கு ஜஸ்ட் உங்க கூட எல்லாம் இன்ட்ரோ தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வாங்க சார், இந்த வாரம் வாங்க. கண்டிப்பா நான் வரேன் சார், நான் வரேன். வந்து எங்க எம்டி சார்ட்ட ஒரு மீட்டிங் உட்கார வைக்கிறோம். ஓகே, நீங்க எல்லாமே டீடைலா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம செட் கட்டா எல்லாத்தையுமே ட்ரைனிங் கூப்பிட்டு நல்லபடியா பண்ணலாம். ஓகே சார். நான் கேஆர்டில வேலை பார்த்தேன், கேஆர்டில நான் வேலை பார்த்துருக்கேன். அதனால அந்த உரிமையோட கண்டிப்பா நானும் வந்து சார்கிட்ட பேசுறேன். ஏன்னா நான் வந்து என்னோட ஜேர்னி ஆரம்பிச்ச இடம் கேஆர்டியில். அதனால வந்து கண்டிப்பாக நம்ம நேரடியாக பேசுவோம். நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் பார்த்துட்டு நம்ம நல்ல ஒரு ரிசல்ட்டாக வந்து நம்ம குரூப்பில் உள்ள மக்களுக்கு சொல்லுவோம் சார். கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங்கை நான் வந்து இமிடியட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். சொல்லுங்க ஜெய் கணேஷ், சொல்லுங்க. சரிப்பா, நம்ம ஃபிட் பண்ணும்போது லீகேஜோ அடுத்தது சேஃப்டி பர்பஸ் பற்றி சொல்லுங்க. எப்பா கேட்க விட மாட்டீங்களா? கேட்கறதுக்கு தான் நான் வந்து அவர் ஃபுல்லா பேசி முடிச்சிட்டாருன்னா உங்களோட கேள்வி வந்து கேட்கலாம். அவர் இப்ப முடிச்சிட்டேன்னு சொன்னாரு. இப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஓகே சார். இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ண போறோம். இப்போ கஸ்டமருடைய பாதுகாப்பு கரெக்டா இருக்கும். அதுக்கான வந்து லீகேஜ் உருவாகுமா இல்ல லீகேஜ் இல்லாம சூப்பர்மா, சூப்பர். அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க ஜெய் கணேஷ். சூப்பரான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.
யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஜெய் கணேஷுக்கு தெரியும். யாரும் இது வரைக்கும் அவங்கள மீட்டிங் கூப்பிட்டு வச்சு நம்ம பேசுனது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து அவங்கள மீட்டிங் கூப்பிட வச்சு உங்களை எல்பிஜி டவுட்டெல்லாம் வந்து கேட்போம். அந்த கேஸ் கன்வர்ஷன் கிட்டில் உள்ள டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் அவரை இன்வைட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து உங்களோட வாழ்வாதாரத்துக்காக தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பு செஞ்சுட்டு இருக்கேன். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் ஜெய் கணேஷ் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் அன்பாக பதில் சொல்லிடுங்க சார். தேங்க்யூ. அதாவது லீக்கேஜ் எதுவும் ப்ராப்ளம் வந்து வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணுறது, அது வருமா, அந்த மாதிரி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது கம்பெனி வந்து என்ன வந்து அதுக்கு கேரண்டி வாரண்டி ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்ற மட்டும் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி வந்து நாராயணி ஹோண்டா அவருக்கு சொல்லிடுவோம். சொல்லுங்கள் சார். சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மல்டி வால்வ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து உள்ள சப் ப்ராடக்ட் வந்து உள்ள நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது வந்து முழுக்க முழுக்க சேஃப்டிக்கு பேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஒரு 4-5 வால்வ் இருக்கும் அதுல எக்ஸாக்டா. ஓகே. இது சொல்ல போனா மெயினா 4 வால்வ் இருக்கும். அது ஒண்ணு வந்து கேஸ் இன்லெட்டுக்கு, ஒன்று அவுட்லெட்டுக்கு, இன்னொன்று லீக்கேஜ் செக்குக்கு, இன்னொன்று பெர்ஃபார்மன்ஸ்க்குன்னு சொல்லி வச்சிருக்கோம். எப்பயுமே வந்து பெங்களூர் இப்போ ஒரு அன்ஆத்தரைஸ்ட் கிட்ட பாத்தீங்கன்னா அதுல வந்து மல்டி வால்வ்ங்கிற இஷ்யூ இருக்காது பெருசா. இப்ப இது கிரியேட் பண்ண மெயின் ஒரு ஹார்ட் பார்ட்டே பாத்தீங்கன்னா ECU கட்டு இந்த மல்டி வால்வ் தான். ஸோ இது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா இதுல உங்களுக்கு ஆட்டோ எல்பிஜியை பத்தி நான் ஒரே ஒரு இது எக்ஸ்ட்ராவா சொல்றேன். எத்தில் மெர்காப்டான் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வந்து கலப்பாங்க. வீட்டு கேஸுக்கு இதுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? எல்பிஜிங்கிறதுக்கு முதல்ல ஸ்மெல்லே கிடையாது, ஆடர்லெஸ். ஆமா, கண்டிப்பா ஸ்மெல் கிடையாது. இப்ப ஸ்மெல் கிடையாது. இப்ப அதுக்கு வந்து அதுக்குதான் நாங்க சொல்றது, ஆட்டோ எல்பிஜி ஸ்டேஷன்ஸ்ல போட்டீங்கன்னா அந்த டிரெக்ஷனுக்காக எத்தில் மெர்காப்டான் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மிக்ஸ் பண்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீக்கேஜ் ஸ்மெல் வர்றதுக்காக. உங்கபடியே வருது அப்படின்னா இது டிடெக்ட் பண்றதுக்காக அந்த மல்டி வால்வ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வால்வ் ஓபன் பண்ணி விட்டு இருக்கிற கேஸ் வெளியில தள்ளிடும். அந்த வெளியில தள்ளினோடனே அந்த கேஸ் வந்து எவாபரேட் ஆயிடும். இதுல வந்து உங்களுக்கு வெடிச்சிடும், இந்த மாதிரி சேஃப்டியா இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் அந்த மல்டி வால்வ் ப்ராடக்ட்டை நாங்க வந்து உள்ள கொண்டு வந்தோம். சூப்பர் சார். இது நீங்க இன்னும் நேர்ல வந்தீங்கன்னா இல்ல அதான் இப்ப இவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம வந்து அந்த ஹை ப்ரெஷர் வால்வு, ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் வால்வு, அதுக்கப்புறம் எவாபரேட்டரு, அதெல்லாம் வந்து நான் வந்து கத்துக்கிட்டு இவங்களுக்கு சொல்லும் போது இவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல நான் சொல்லிக் கொடுப்பேன் சார். அதனாலதான் நான் வந்து சொன்னேன். கண்டிப்பா நம்ம அடுத்த ட்ரைனிங் வந்து இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நாராயணி கொண்டா சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. வணக்கங்க. உங்க கேஸ் வந்து வரவேற்பது எங்க மெக்கானிக்கல் கூட்டத்துக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சில சந்தேகங்கள் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ள தான் வந்து நீங்க கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி எல்லாம் பண்றீங்க. இது வரைக்கும் கார் போட்டுக்கிறீங்க, எல்லாம் சிறப்பாக ஓடிட்டு இருக்குது. இது 2 வீலர் போறீங்க, நீங்க வந்து இன்னும் வந்து அதனுடைய மெத்தட்கள் இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து அனுமதி பண்ணி எப்படியெல்லாம் உங்களோட வந்து கிட்ட வாங்கிட்டு வர்றது, எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் சொல்லிட்டீங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் வந்து எத்தனை பேர் வந்து அங்கே அப்ரோச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் பிடிப்பீங்க, எந்த மாதிரி இருக்கணும், நாங்கள் நேரில் வந்து பார்க்குறேன் சார். அதான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது ஃபேக்ட்ரி விசிட்டுக்கு இனிமே அலௌடு கிடையாது சார் யாருக்கும். அது எப்படி அவங்களுக்கு அலௌடுனா, இப்போ நாராயணி ஹோண்டால இருந்து ஒரு கிட்டு வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை பத்தி அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் வந்து போய் ட்ரைனிங் எடுத்து நான் அந்த ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் வந்து எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன். இப்போ ட்ரைனிங்ல நீங்க வந்து கத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கிட்டு வேணும்னாலும் நானே வாங்கி நீங்க அங்க போய் என்ன பிரைஸ்க்கு வாங்குவீங்களோ அதே பிரைஸுக்கு நானே உங்களுக்கு கிட்டு வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? நீங்க எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எல்லா வசதியும் நம்ம ஹைடெக் குரூப்ல இருந்து செய்வோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் உத்தரவாதம் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட்டும் கிடைச்சிரும். சார் நான் ட்ரைனிங் மட்டும் எடுத்துக்கிட்டேன், சர்டிபிகேட் வாங்கிட்டேன், ஓகே சார் அப்படின்னா ஓகே, அதோட நீங்க போய்க்கலாம். இல்ல சார் நான் வந்து கிட்டு வாங்குறேன், நான் அதுக்கு ஒரு முன்பணம் வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கட்டுறேன் அப்படின்றவங்கள மட்டும் நம்ம ஹைடெக் குரூப்ல இருந்து செப்பரேட்டா செலக்ட் பண்ணி அவங்கள நம்ம அங்க கம்பெனி விசிட்க்கு வந்து கூட்டு போறோம். புரியுதுங்களா? நீங்க கம்பெனியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு இல்ல சார் நான் வந்து வாங்க மாட்டேன், ஆனா கம்பெனி வந்து பார்க்கணும், அப்படின்னா தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும்னா
அதுக்கு உண்டான வீடியோஸ்லாம் நான் வந்து போய் கலெக்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹைடெக் குரூப்பில் வந்து ஒரு வெள்ளி அல்லது சனிக்கிழமைக்குள்ளே ஒரு இன்னொரு கூகுள் மீட் அரேஞ்ச் பண்ணுவேன். அதில் அதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து அந்த கம்பெனிக்குள்ளே எப்படி பண்ணுறாங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹைடெக் குரூப்பில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஹைடெக்கோட லோகோ போட்டு நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதையும் நீங்கள் குரூப்பில் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னுமே நம்ம கம்பெனிக்கு போய் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம விரும்பக்கூடாது. அவர் விரும்பலை அவங்க, அதுதான் சார். அதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இன்னுமே ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்து வாங்குறவங்களை மட்டும் நம்ம கூட்டிகிட்டு வந்து அவங்கள காமிச்சிருவோம் சார். நீங்கள் அங்கே கிட்ட வந்து அங்கேயே அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகே சார், சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ட்ரைனிங் ஸ்லாட் எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், இப்போ ஜெனரலா உங்களுக்கு இப்போ ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஃபாஸ்டா வந்தது, அதாவது முன்னாடி வந்து ட்ரைனிங் பேட்சஸ்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்ட்டுக்காக வர குரூப் தான் நாங்க தெரியாமலோ நாங்க வந்து அலோவ் பண்ணோம். ஆனா வந்து இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிசினஸா எடுத்து பண்றவங்க அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது லீட் எடுத்து கொடுக்கறது ரெஃபரல் பண்றது. நமக்கு இப்போ வேலை ரொம்ப பிஸியா இருக்கு, நான் லீடு மட்டும் எடுத்தாருங்க அப்படிங்கிறவங்களுக்கு அங்க வரதை விட நாங்க இங்க உங்களுக்கு ஒரு வீடியோவே ஷேர் மூலியமா கொடுப்போம். இது பேசுறது நான் இப்போ மெயினா உங்க இருக்கிற எல்லா உங்க ஹைடெக் டீமுக்கு மட்டும் நான் சொல்றேன் சார். ஆமா, ஏன்னா அவங்க பாஸ்ட் டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சங்கம் ரிலேட்டடா தான் வந்தாங்க. எங்களுக்கு அவ்வளவோ ஒரு சாட்டிஸ்ஃபை கொடுக்கல. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு 300-400 பேர் கிட்ட வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா இப்போ ட்ரிங்க்ஸ் போட்டு உள்ள வராங்க ஒரு சங்கம். ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஏதோ வந்து நான் அட்டெண்டன்ஸ்க்காக ஏதோ கணக்காடுறதுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா வராங்க. நமக்கு அப்படித்தான் இல்லைங்க. நமக்கு குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் நமக்கு வேணும். அந்த குவாலிட்டி வந்து இப்போ உங்க ஹைடெக் டீம் எல்லாருமே நீங்க குவாலிட்டிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம கம்பெனிக்கு உள்ள வருது, சரிங்களா? அதனால இப்ப எதா இருந்தாலுமே இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் சார் என்ன சொல்றாரோ அதை பேஸ் பண்ணி நாங்க ஃபுல் கோஆபரேஷன் பண்ணி நாங்க பிசினஸ்க்கு ரெடி சார் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நாராயணிகொண்ட சார், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம். கம்பெனி சார்பாக நான் வந்து ஆல்ரெடி நான் அந்த கம்பெனியோட கேஆர் ஃபியூல்ஸில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த உரிமையில நான் திரும்ப போய் பார்த்து அதுக்குண்டான டீட்டெயிலாம் ஆத்தரைஸ்டாக வீடியோவோட நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பேன், ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுப்பேன். கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்க போகிறேன். கேஸ்பர் சார், சொல்லுங்க, உங்களோட கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். நம்ம வந்து இதில் ஹைட்ரஜன் மாறுறதுன்னு சந்தோஷம். அதே நேரத்தில் நீங்க அந்த ட்ரைனிங் கொடுத்து எக்யூப்மெண்ட் கொடுக்குறீங்க. பட் எங்களுக்கான கேஸ் எங்கே கிடைக்கும்? கேஸ் ஸ்டேஷன் நீங்க ஓபன் பண்ணீங்களா? கேஸ் ஸ்டேஷன் அங்கங்க வந்து இருக்குங்க. எங்கெங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சார் சொல்லுவாங்க. இப்ப திருச்சியில எந்தெந்த இடத்துல இருக்குன்றத சாரே சொல்லுவாங்க. சார் நீங்களே சொல்லிருங்க. சார் நமக்கு நம்ம பிராண்ட்ல தான் போகணும்னு இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் நமக்கு எங்கெங்க இருக்குன்னு அடுத்தது சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு 5-6 பிராண்ட் இருக்காங்க. திருச்சியிலே இருக்காங்க. ப்ரொபல், இந்தியன், ஹெச்பி, பிபி, நம்ம பிராண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6-7 கம்பெனிஸ் இருக்கு, சரிங்களா? நீங்க அங்கேயும் போய் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மெயினா அடுத்தது நம்ம பங்கு எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி கண்டோன்மெண்ட்ல இருக்கு. அடுத்தது சல்லையாபுரத்துல ஒன்று இருக்கு. அடுத்தது இது பால்பண்ணையில ஒரு பங்கு இருக்கு. அடுத்தது திருவண்ணைக்கோவில்ல ஒன்று இருக்கு. இது வந்து டவுன் லிமிட்ல. கொஞ்சம் அவுட்டரா எடுத்தீங்கன்னா மணப்பாறை, முசிறி, துறையூர், இந்த சுத்துப்பட்டாரத்துல ஒரு 6-7 பங்கு இருக்கு திருச்சி. திருச்சியில என் பிளேஸ்ல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ரெட்டாவாய்க்கால்ல இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அதர் பிரான்ச்சுமே வந்து எல்பிஜி இருக்கு. நான் அந்த லிஸ்ட் உங்களுக்கு டீடைலா அந்தந்த லொகேஷனுக்கு நான் உங்களுக்கு இந்த ஸ்டார்டர் கொடுத்து விட்டுறேன். உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவேன். ஓகேம்மா, என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான டீடைல்ஸ் செப்பரேட்டாக ஒரு குரூப் வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். இவங்க அந்த கேஸ் கிட்டெல்லாம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் தனியாக ஒரு குரூப் மெயின்டைன் பண்ணி அந்த குரூப் மூலிமா நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறோம்.
அதே மாதிரி ஹைடெக்லேயும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ட்ரைனிங் வந்து வரப்போகுது. அந்த ட்ரைனிங்க்கும் யாருக்கும் வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேக்ட்ரிக்கு போகாமல் நம்ம டேரெக்டாக இந்த ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணணும்னா நான் ஒரு வண்டியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வண்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ட்ரைனிங் வந்து டேரெக்டாக நம்மளோட ஒர்க் ஷாப்லேயே நடக்கும். அதே சேம் 500 rupees தான். உங்களுக்கு வந்து இந்த கேஸ் கன்வர்ஷன் கிட்டு வந்து எப்படி மாற்றுறது, எப்படி வந்து அதில் என்னென்னலாம் ட்ராபேக் இருக்குது, அதில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத லைவாக வந்து உங்களுக்கு அதே 500 வந்து சொல்லிக் கொடுப்போம். வித் சர்டிஃபிகேட்டோட வந்துடும். ஓகேங்களா? நம்ம இதிலே வந்துடும். நான் கிட்டு வந்து வேணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நீங்களே டைரெக்டாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், உங்களோட விஷயம். நம்ம ஹைடெக்லேருந்து போகும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கம்பெனி சார்பாக நான் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து எடுப்பேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து என்னோட உங்களுக்கே தெரியும் ஹைடெக் மூலிமா நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வந்து எனக்கு வந்து என்னை வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்க முடியும். எனிவே நம்ம லேட்டாக வந்தாலும் நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம போவோம். குவாலிட்டியாக நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நம்ம இதை வச்சு நம்மளோட வாழ்வாதாரம் உயரும் கண்டிப்பாக. ஏன்னா 11,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு அது கிடைக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பில்லிங் வந்து ஒரு 13 ரூபா வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு இதில் 2,000 ரூபா, ஃபிட்டிங்கில் ஒரு 2,000 ரூபா, 4,000 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். இது மூலிமா உங்களோட வாழ்வாதாரம் உயரும். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி அதோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வால்வு போரு இதோட லைஃப்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சார் நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இதை பற்றி? இன்னும் 5 minutes. இப்போ ஒரு ஷார்ட்டா நம்ம பேசிட்டோம் சார். நம்ம இன்னும் டீடைலா பேசும்போது நம்ம நேர்ல பேசும்போது உங்களுக்கு சொல்லுங்க சார். நான் அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஒரு மீட்டிங்ல நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே சார். வேற யாரும் டவுட் கேக்குறீங்களா சார்? வழி அனுப்பிச்சிடலாமா? மதன்குமார் BS6க்கு மட்டும். BS6 ஸ்கூட்டருக்கு இப்போ சார் ஒரு 1 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா BS4 ஸ்கூட்டர், பைக், TVS XL, ராயல் என்ஃபீல்டு எல்லாத்துக்குமே வந்துடும். அதாவது நீங்க BS4 BS6 விட்டுட்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கார்பரேட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஸ்கூட்டருக்கு வந்துருச்சு. கார்பரேட்டர் வெஹிக்கிள்ஸ்க்கு அதிகபட்சம் ஒரு 1 மந்த்ல உங்களுக்கு எல்லாமே கிட்ட நாங்க சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஸ்கூட்டினா டிக்கில சார், பைக்ல எப்படி ஃபிட் பண்றது? பைக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல நாங்களே ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடுவோம். அந்த பாக்ஸ்ல வந்து பம்பருக்கு பக்கத்துலமா, பம்பருக்கு முன்னாடி வர்ற மாதிரி ஒரு செட் பண்ணுவாங்க. இல்ல நீங்க பின்னாடி வச்சீங்கன்னா பின்னாடி இருந்து லைன் கொண்டு வரணும். பம்பர் கிட்ட வச்சீங்கன்னா இமிடியட்டா உங்களுக்கு டைரக்டா எல்லாமே ஹோஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. அதுதான் கரெக்ட். ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். உங்களோட நேரம் வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் இடம் கொடுத்ததுக்கு உங்களுக்கும் உங்க டீமுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏன்னா நம்ம கேஆர்டியில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். கேஆர்டி என்னோட பயோடேட்டாலாம் நான் போடுறேன், குரூப்பில் போடுறேன். எனக்கு ஏதாவது வேலை இருந்தாலும் கொடுங்க, ஓகேயா? கேஆர்டியில் நான் வேலை பார்த்துருக்கேன். அதே கம்பெனி தான் இப்போ வந்து கேஸ் கன்வர்ஷன் கிட்ட எடுத்து பண்ணுறாங்கன்றப்ப எனக்கு அது கூடுதல் பெருமை. அவங்களோட விஷயத்தை நான் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கும் நான் தான் வந்து செய்ய போகிறேன். நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதை பற்றி நான் முழு விவரத்தையும் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அக்சஸ் 125ல் எவ்வளோ நாளாக வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு. சீனிவாசன் சார் கூட அந்த கிட்டெல்லாம் வந்து வாங்கி எல்லாம் மாட்டியிருப்பாங்க எல்லா வண்டிக்கும். ஆனால் நாங்கள் ஒரே நாள் ஒரு வண்டி எனக்கு வந்துச்சு. ஆனால் அந்த வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், ஒரு வண்டியை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த கிட்டு மாட்டாமல் நம்ம அந்த வண்டியில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை நீங்களாம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அது ஒரு வீடியோ தகவலாக சொல்கிறேன். அந்த அக்சஸ் 125ல எப்படி வந்து அந்த ஸ்லோ ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், அது வந்து நம்ம அந்த மேனுவல் கிட்டு மாற்றாமல், அந்த நம்ம ஒரு கிட்டு வந்து 150 ரூபாய் கிட்டு போட்டு மாற்றணும்ல, அது மாற்றாமல் எப்படி நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அது ஒரு வீடியோ தகவலாக நம்ம குரூப்பில் வந்து போடுறேன். உங்களுக்கு வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். சொல்லுங்கள் மதன்குமார், வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேம்மா, கை சிம்பிள் எடுத்துருங்க. சசி சொல்லுங்க. அது வந்து மதிப்பூரே
திருச்சி ஆனந்த் மூலியமா எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கு சார். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் வந்து ரொம்ப உழைக்கிறார் சார். அவர் வீட்டில் அவர் சாப்பிட்றாரோ சாப்பிட்றாரு எனக்கு தெரியாது. உண்மைதான் அதனால ஒரு காமெடி. யாரு என்னைய தான் சொல்றீங்களா? திருச்சி ஆனந்த் சார். ஓகே ஓகே ஓகே, அவர் நல்லா இருக்கட்டும்பா. சார் நிறைய விஷயம் சொல்றாரு சார். இல்லம்மா இல்ல, எனக்கு நான் எத்தனையோ ஆசிரியர்களுக்கு பெருமை கொடுத்துருக்கேன். நான் மட்டும் பெருமை வாங்கக்கூடாது, எல்லாரும் அந்த பெருமையை வாங்கணும்னு சொல்லி தான். ஆமா சார், உண்மையான உழைப்பு அது பெருமையான சார். உண்மையான உழைப்பு நீங்க டெக்னாலஜி மாறிடலாம், ஆனா அந்த டெக்னாலஜி மாறதுக்கு ஒரு நாளும் நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு அப்டேட் வந்து நீங்க அந்த விஷயத்துக்கு முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மீட்டிங் பண்ணிருக்கீங்களா? சத்தியமா உண்மையாலுமே அண்ணாமலையுடைய உணவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருமையா இருக்கு சார். எல்பிஜி சிஎன்ஜி அவர் என்ன சொன்னாங்க, எல்பிஜி மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. சிஎன்ஜிக்கு அவர் சொன்னார், சிஎன்ஜி வந்து மைலேஜ் நிறைய வருதுனாரு. அதோடைய கம்ப்ளீட் என்னன்றது நம்ம இது வரைக்கும் நமக்கு யாருமே அதுக்குள்ள போகல, சாரும் போக முடியாது. அது முதல்ல டெஸ்ட் பண்ணும்போது. ஆமா கண்டிப்பா. ஆமா, நம்ம ஒரு வண்டியை வந்து வாங்குறோம். இப்ப நம்ம வந்து நான் ஒரு வண்டிக்கு நான் அது ஒரு 13 ரூபா கொடுத்து ஒரு 11 தெரியல, அந்த அமௌண்ட்டை கொடுத்து நான் வந்து ஒரு வண்டி வாங்கி ஒரு வண்டிக்கு ஃபிட் பண்ணி அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா உள்ள இன்டெப்தா இறங்கி நான் அதை பார்த்து தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம இப்போ வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறோம். என் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை ப்ரொமோட் பண்றதுக்கு முன்னாடி நான் அதை அனுபவிச்சு பார்க்கணும், அந்த வண்டியை ஃபிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அதை பத்தி நான் ஃபுல் டீடைல் வந்து உங்களுக்கு வித் வயரிங் டயக்ராமோட உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுக்கறதுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. எங்களுடைய மெக்கானிக்கல படிக்கிறது ஆனா மேஜிக் 1000 மணி மேஜிக் எல்லாமே அந்த பொருளின்மை ஏன் வளர்றதுதான் ஒரே ஒரு வருத்தம் சார். சார் சாதாரண ஆரம்பிச்சுட்டு போறீங்க, ஒட்டுமொத்த மெக்கானிக் பயங்கரமான பிரிண்ட். ஆனா பொருளின்மை இல்லாத இடத்துல கேள்வி ஆரம்பிக்குதுங்களா, அதுதான் சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்ற விஷயம் போறாமே, நீங்க பிஎஸ்சில சார் நான் 60% வந்துட்டேன் சார், இன்னும் 40% இருக்கு. அது நீங்க இந்த ஐடி நீங்க சொன்னீங்கல்ல, சசிமுருகன் வெளியில வந்து வெளியே போயிட்டாரு சொன்னீங்கல்ல, நான் வெளியெல்லாம் போகல சார். இல்ல ஒவ்வொரு தடவையும் நான் வேணா உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புறேன். ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் ஒரு ரிப்போர்ட் எடுப்பேன். அந்த ரிப்போர்ட்ல நீங்க எத்தனை % உள்ள இருக்கீங்க, எவ்வளவு நேரத்துல இருந்தீங்கன்ற முதற்கொண்டு டேட்டா வந்துடும். அந்த டேட்டா வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதை வச்சுதான் நான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னொன்று சசி, நான் வந்து சொன்னது வந்து என்னன்னா, ஆசிரியர்களுக்கு வந்து பொறுமை இருக்கணும். சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு பொறுமை இருந்தால் தான் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியும். அந்த பொறுமை இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது. நீங்கள் என்னதான் இப்போ நீங்களாவது 60% தெரிஞ்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. சத்தியமாக எனக்கு 60%லாம் இல்லை. நான் இன்னும் வந்து ஒரு 5 to 10% தான் நான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கேன் இந்த BS6ல் டோட்டலாகவே. நான் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நீங்களாவது 60% கற்றுக்கிட்டீங்க, நான் வந்து 5 to 10%ல தான் இருக்கேன். சொல்லுங்க. குடும்பம் வெளியே வெளியே டேங்கில ஒரு கடல் சென்சார் இருக்கு, 160 ரூபாய் சென்சார் இருக்கு. கார்பரேட் வண்டி மட்டும் தான், ஃபீல்ட் வண்டி கிடையாது. கார்பரேட் தான் அது குறிப்பிட்ட டைம்ல 20,000 வந்து 25,000 சென்சார் மாத்திடணும் சார். 160 ரூபாய். இந்த புள்ளி வேலை செய்யறவங்க எங்களை மாதிரி சீனியரா இருக்கட்டும் ஜூனியரா இருக்கட்டும் யாருன்னா அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா சார் சொன்னதை கேட்டுக்கோங்க. சசி முருகன் சார் சொன்னது வந்து 25,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா டிபிஎஸ் சென்சார் மாத்தினீங்கன்னா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த வெடிக்கிற இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றாரு. ஓகே எங்களோட என்னோட 100 மடங்கு 1000 மடங்கு ஜாமான் நம்ம வளர்த்துக்கிறாங்க சார். என்னோட 1000 மடங்கு ஜாமான் அவங்க போடாதீங்கன்னா காரணம் தெரியல, நான் போடுறேன் சார். சார் போடுங்க. இல்ல
அது வாசல் எப்படிங்க அவங்க எப்படி ரோல் பண்ணா இல்ல போடுங்க சசி. நான் எதுக்காண்டி சசி கேட்டேன்னா, இப்ப நான் கத்துக்கிட்டு நான் வந்து பெரிய கோடியா சம்பாதிக்கிறதுக்காக நான் வந்து இந்த விஷயத்துல கேட்கல. இல்ல, நம்ம மக்கள், நம்ம ஹைடெக் டெக்னீஷியன்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏதாவது ஒரு புதிய விஷயத்த கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக, பசி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுப்போமே, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்காக நான் கேட்டுக்கிறேன். ஓகேயா? எனக்காண்டி நீங்க குரூப்ல போடுங்க. ஓகே. சார் வந்து 16, 18 இப்போ நம்ம இடத்துல வந்தா நம்ம மெக்கானிக் சமுதாயம் எப்படி வரணும்னா ஆனந்த் சாருக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா எனக்கு நிறைய விஷயம் நான் முட்டாளா இருந்தேன். எனக்கு புத்தியில் இருக்கணும் வந்து ஆனந்த் சார் தான். பெருமையாக பேச முடியாது, உண்மையாக தான் பேச முடியும், பொய்யில என்னால பேசவே முடியாது சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நம்ம நிறைய விஷயத்த இன்னும் கூகுள் மீட்டில் கற்றுக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து என்ன ஒரு விஷயம் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சீனியர் டெக்னீஷியனாக இருக்கலாம், ஒரு சீனியர் மெக்கானிக்காக இருக்கலாம், ஒரு சீனியர் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், அல்லது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கலாம். யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு பொறுமை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தை வந்து ஈஸியாக ஆளலாம். ஏன்னா உங்களோட மனசு ரொம்ப சாஃப்டான மனசு. இரும்பு கைப்பிடிச்சு அவ்வளோ வந்து ஹார்டாக இருக்கக்கூடிய உடம்பு தான் வந்து ஹார்டாக இருக்குமே ஒழிய மனசுலாம் வந்து மெக்கானிக்கோட மனசு ரொம்ப சாஃப்டான மனசுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம்னு வச்சு கண்டிப்பாக கிராப் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க நம்ம வந்து நம்மளை வாழ்த்தலையே, நம்மளுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணலையேன்னு நினைக்காதீங்க. அவங்க ஆள் மனசு வந்து உங்கள் குடும்பத்தை வந்து வாழ்த்தும். அதனால சொல்லி கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னும் வந்து ஏன் வந்து சசி நீங்க கேட்டீங்களா, ஏன் வந்து இன்னும் ஆசிரியர்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்னா அது அவங்களுக்குன்னு ஒரு காலங்கள் வரும். இப்போ என்னோட காலத்துல நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து அவங்க வந்து வெளியே வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எப்ப ஆத்மார்த்தமா வர்றாங்களோ அவங்களுக்கு உண்டான பிளஸிங்ஸ் வந்து கடவுள் வந்து உங்க மூலியமா கொடுப்பாங்க. இப்ப நான் ஒரு கடவுள்ன்ற ஒரு தனி மனிதன்ட்ட வேண்டி நான் வந்து அந்த சக்தியை வாங்குறது பதிலா நான் ஒரு 100 பேருக்கு சொல்லி கொடுத்தேன்னா நீங்க 100 பேரும் வந்து எனக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லுவீங்களே, அந்த ஒரு பிளஸிங்ஸ் தான் எனக்கு இம்மிடியட்டா நிறைய கிடைக்குது. அந்த ஒரு விஷயத்த எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகேயா? நன்றி சசிகுமார். ஓகே குமார் சார், என்ன பேசுறீங்களா சார்? குமார் சார், ஓகேம்மா. ஓகே வணக்கம் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கு. அண்ணனுடைய முகத்தை வந்து இந்த வலைதளத்தில் ஒரு மிகவும் காட்டுவாரு, மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் பார்ப்போம். சசி வீடியோ ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க. நல்ல மனுஷர்ப்பா. திருவண்ணாமலையில அவங்க வீட்டுக்கு இடம் கொடுத்து அவர் உள்ள வீட்டுக்கு கூட்டு போய் எனக்கு அன்பா உபசரிச்சாரு. அந்த ஒரு நல்ல மனிதர். நிறைய பேர் இருக்காங்க என்னன்னா கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே இருந்து அமைதியா இருக்காங்களே ஒழிய மித்தபடி ஒன்றும் இல்லை. நான் செய்யற புண்ணியம் வந்து நீங்களும் செய்யணும் அப்படின்னு தான் நான் விரும்புறேன். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, ஹைடெக் வந்து அப்படியே வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தப்பு. நீங்க தான் வளருவீங்க. உங்களோட பேரும் புகழும் கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல பேசப்படும். புரியுதுங்களா? ஹைடெக்குன்றது நீங்க எல்லாம் வந்து கூடி இருக்கிற ஒரு கூடாரம், அவ்வளவுதான். அந்த கூடாரத்துக்குள்ள வந்தீங்கன்னா அனைத்து வித சக்திகளும் வந்து ஒன்று சேர கிடைக்குது அந்த ஹைடெக் டெக்னீஷியன், அவ்வளவுதான். மித்தபடி வேற ஒன்றும் கிடையாது. நன்றி சசிமுருகன். குமார் சார் சொல்லுங்க சார். பார்த்துட்டீங்களா? அவர் தான் சசிமுருகன். ஓகே சார். குமார் சார் சொல்லுங்க. மீட்டிங் முடிய போகுது. ஏன்னா 8:30 தாண்டிட்டோம் நம்ம. அதனால கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சுக்கலாம். பேசுறவங்க பேசிடுங்க. ரொம்ப அனுபவமிக்க மனிதர்கள் இந்த வலைதளத்தில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சார். அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றது. வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நாங்களும் கற்றுக்கொள்கிறோம். இப்ப நீங்க சொன்னீங்களே சசி, இப்போ சசி சார் சொன்னார்ல, ஒரு டிபிஎஸோட விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. புல்லட்லயே போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் நான் வந்து வண்டியில பின்னாடி போகும்போது டப் டுப்புன்னு வெடிக்கும். அதுக்கு 2 காரணம் வந்து நான் ஒரு காரணம் தான் நினைச்சேன். கார்பரேட்டரை வந்து இவங்க சரியா அட்ஜஸ்ட் பண்ணல, டியூனிங் ஒழுங்கா பண்ணல, பிளக் கேப் ஒழுங்கா வைக்கல, வால்வ்ஸ் கேப் வைக்கல அப்படின்னு நினைச்சேன்.
ஆனால் டிபிஎஸோட வேல்யூ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறாங்க, ஆனால் டப்பு டப்புன்னு வெடிக்குது. இன்னொரு காரணம் வெடிக்கிறதுக்கு அந்த டால்பின் சைலன்சர், அதாவது சைலன்சர் ஒரிஜினாலிட்டி இருக்கிற சைலன்சரை தூக்கி வேற சைலன்சர் மாற்றுறதும் வெடிக்கிறதுக்கு ஒரு காரணம். சசிமுருகன் சார் மூலிமா நம்ம எல்லாரும் இன்னொரு புதிய விஷயத்தை கற்றுக்கிட்டோம், டிபிஎஸ் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, எனிவே தேங்க்யூ. டிபிஎஸ் அளவு மாறி இருந்தாலே நீங்க இல்ல எனக்கு தெரியாது சார், நான் இப்பதான் கேக்குறேன். அதுல 160 ரூபாய் சிபிஐ இருக்கும். அதுல வந்து அந்த டிபி ஓகே, தேங்க்யூ. ஓகே.